ஹாய் மக்களே, நம்ம அல்ஷ்வாயூஸ் ஹாஸ்பிட்டலில் 14 டேஸாக நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம்காக நம்மக்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 14 டேஸ் ஆஃப்டர் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க, நானும் ஸ்டாஃப் நர்ஸு தான். எனக்கு டயபெட்டிக் 5 இயர்ஸாக இருக்குது, 17 இயர்ஸாக தைராய்டு இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்னால, வேலைக்கு போகிற ஸ்ட்ரெஸ்னால, சாப்பாடு சரி வர நான் பார்த்துக்க முடியாதனால எப்போ கீழே விழுந்தேன், எப்போ அடிபட்டதுன்றதே எனக்கு தெரியாது. L4 L5ல வந்து டிஸ்க் பல்ஜி ஆகி அதனால வெயின் வந்து இடுப்புலவும் கழுத்துலையும் வெயின் வந்து அழுத்தி இருக்கிறதுனால எனக்கு 2 காலும் மரத்து போய் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. கால்வலின்னு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம். கடைசியா கண்டுபிடிச்சப்போ முதுகெலும்புல வந்து நரம்பு அழுத்தி இருக்கு, எலும்பு குறுகி இருக்கு இடுப்புல. உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும்னு எங்க ஹாஸ்பிட்டல் ஆர்த்தோ டாக்டர் சொன்னாங்க. நாங்க வந்து டயபெட்டிக்ன்றதுனால ஃபைன் சர்ஜரி எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும்னு தெரியாது. நான் சர்ஜரி பண்ண பின்னாடி நல்லா இருப்பானான்றது யாரும் கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனா கடையநல்லூர்ல டாக்டர் முகமது சலீம் என்ற சாரோட வீடியோ நான் பார்த்தேன். சர்ஜரி இல்லாம 15 நாள்ல பியூர் ஆயுர்வேதிக்ல சரி பண்ணலாம் சார் 100% கேரண்டி கொடுத்தாரு. ஒரு 2 நாள்ல வந்து என்னோட வலி இல்லாம போயிடுச்சு. நல்லா இருக்கேன், 100% நல்லா இருக்கேன், நானே சொல்லுவேன் நல்லா இருக்கேன்.